வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தொகுப்பிலிருந்து குண்டுரமணி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோபால்தாஸ் வீட்டு பெரிய திண்ணையில் வெற்றிலை வியாபாரிகள், மோர்காரிகள் என்று பல பேர் இளைப்பார உட்காருவார்கள். வேலைக்காரன் இருந்தால் விரட்டுவான், விரட்டினாலும் குண்டுரமணி உட்கார்ந்திருந்தால் நகரமாட்டாள். குண்டுரமணிக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சரியாக சொல்ல முடியவில்லை. 30லிருந்து 50 வரை எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த வயசுக்கு 2 ரமணி. பெரிய சட்டி போல முகம், நல்ல உயரம். குழந்தைகள் சோறு தின்ன பிடிவாதம் பிடித்தால் குண்டுரமணியை கூப்பிடுவேன் என்று சொன்னால் போதும், லபக்கென்று விழுங்கிவிடுவார்கள். ரமணி மொட்டைத்தலை ஒரு மாதிரி முள்ளாக தலைமயிருடன் இருப்பாள். குளிக்கவே மாட்டாள். தேர்முட்டியில் வரும்போது இங்கே கவிச்ச நாற்றம் அடிக்கும். ஏராளமாக பூதனை போல முலைகள். அவள் நடந்து வரும்போது தேங்காய் குலை போல குலுங்கும். ரவிக்கை கிடையாது. சிரிக்கும்போது ஒரு பல் கிடையாது. நடந்து வருவது ஒரு மாதிரி உருள்வது போலத்தான் இருக்கும். எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கிறாள் என்று சொல்ல முடியாது. ரமணி வருகிறாள் என்ற செய்தி கேட்டதுமே பட் பட் என்று வாயிற்கதவை அங்கங்கே சாத்தி விடுவார்கள். அசந்து மறந்து ஏதாவது கதவு திறந்திருந்தால் போச்சு. திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவாள். போ போ என்றால் போக மாட்டாள். கிட்டே போய் விரட்டவும் முடியாது. நாற்றம். எப்போதும் லேசான சிரிப்பு, 1.5 கண். அம்பி, உள்ளே போய் ஒரு டம்ளர் மோர் வாங்கிட்டு வாயேன். போ போ, ஆற்றுல யாரும் இல்லை. ஏண்டா போய் சொல்கிற? இப்போ தான் உங்கள் பாட்டி உள்ளே ஓடுறத பார்த்தேன். பெரிய டபராவாக இருந்தாலும் சரி, மோர் வாங்கிட்டு வந்துரு. இந்த பார் ரமணி, மோரும் இல்லை தயிரும் இல்லை. இப்போ போறியா இல்லையா? மோர் இல்லாட்டா ஒரு 8 காசாவது தாங்கோ மாமி. ஒன்றும் கிடையாது, போடின்னா 2 அழகு அரிசியாவது வடித்து போடுங்கோ. கொஞ்சம் கசப்பு நார்த்தங்காயும் புளிச்ச மோரும் இருந்தால் போரும். இப்போ நீ போறியா இல்லையா என்ற பாட்டி அதட்டலுக்கெல்லாம் மசிய மாட்டாள். திண்ணையில் அனந்த சயனமாக படுத்துக்கொண்டு, ஏண்டாம்பி எத்தனையாவது வாசிக்கிறே என்பாள். ஒரு முறை நான் குச்சியை எடுத்துக்கொண்டு அவளை அடிக்க வந்தேன். அந்த குச்சியை பிடித்து மழுக்கென்று முறித்து, அதெல்லாம் படாதுப்பா அம்பி. மம்மி, உங்கள் ஆற்றுல இலவடாம் போட்டிருந்தேளே, காஞ்சி போச்சா? நாக்கு ரொம்ப ஊறுறதே. பச்சை மிளகாயோட காஞ்சதும் காயாததுமா வடாம் சாப்பிட்டா என்னமா இருக்கும்? சாப்பிடாமலும் போக மாட்டாள். அதுவும் என்ன சாப்பாடு? அவள் ஒரு கவளம், நமக்கு ஒரு வேளை. சாப்பிட்டவுடன் இஷ்டம் இருந்தால் கிளம்புவாள். இல்லை, திண்ணையிலேயே யானை போல படுத்துக்கொண்டு ஒரு பாட்டம் தூங்கிவிட்டு, அம்பி காப்பி போட்டாச்சா கேளு. அவளை கண்டால் எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு, இருந்தாலும் ஒரு பயமும் உண்டு. சித்திரை உத்திரை வீதிகளில் எந்த வீட்டை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அங்கே கல்லுளி மங்கத்தனம் பண்ணி எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தின்னும் சுகவாசி. சட்ட புத்தகங்களே தனி. போலீஸ்காரர்களே பயப்படும் பெண் பிள்ளைக்கு சட்டம் ஏது? மாங்குட்டை நாணு ஐயங்கார் ஒரு முறை இவள் கொட்டத்தை அடக்குவது என்றே தீர்மானித்து விட்டார். ரங்கு கடையில் பெரிதாக ஒரு தடவை சொல்லிவிட்டும் போனார். பாரு ரங்கு, குண்டுரமணின்னு எல்லாருமே பயப்பட்டா ஆகாது. அந்த ராட்சசி கொட்டத்தை அடக்கியே தீரணும். ஒரு வாரத்துக்குள்ளே அவளை ஸ்ரீரங்கத்தை விட்டு திருவானக்காவலுக்கோ மண்ணச்சநல்லூருக்கோ விரட்டலை என் பேர் நானு இல்லை என்றார். ரங்கு, ஓய், எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணி தோத்த கேஸு. ஆனானப்பட்ட புல்சூட்டையங்கார் வெண்டக்காராமோ யாராலையும் முடியல. நீ பார்த்துட்டே இரேன், அவன் மட்டும் எங்கள் ஆற்றுக்கு வந்து டேரா போடட்டும். மறுநாளே சொல்லி வைத்தாற்போல் குண்டுரமணி நானு வீட்டுக்கே வந்துவிட்டாள். திண்ணையில் சப்பனம் கட்டி கொண்டு உட்கார்ந்து, அடதோசை ஏதாவது இருந்தா கொடுங்களேன், நாக்கு நமங்கிறதே என்றாள். மாமா என்று குழந்தை போல நானுவை குழைந்தாள். நானு காத்திருந்தவர் போல மூலையில் சாத்தியிருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்துக்கொண்டு, இப்போ நீ போறியா இல்லையா என்று மடேர் என்று அவள் மண்டையில் ஒரு சார்த்து சாத்தினார். குண்டுரமணியை விட கொஞ்சம் மாற்று குறைந்த மனிதர்களுக்கு அந்த அடியில் கபாலம் உடைந்திருக்கும். ரமணி சற்று நேரம் ஸ்தம்பித்து போய் அடிபட்ட இடத்தில் கை வைத்து கொண்டிருந்தாள். நானு அடுத்த முறை அவளை அடிக்க ஓங்கிய போது மட்டையை வாங்கி வீசி எறிந்துவிட்டு நானுவை நெருங்கினாள். உள்ளே இருந்த அவர் மனைவி குஞ்சம்மாள், ஐயோ, அவளோட என்னன்னா வம்பு, பேசாம சோத்த போட்டுடலாம் என்றாள். நீ சும்மா ரெடி.
என்று அவர் அடுத்த ஆயுதம் தேடி வேறொன்றும் கிடைக்காமல் மத்து ஒன்றை எடுத்துக்கொண்டு அவளை அணுகினார். பற்றாத ஆயுதம். ரமணி பார்த்து சட்டி மூஞ்சி நிறைய சிரித்து, "வாரும் கிருஷ்ணா, மத்தெடுத்துட்டு வரேள், வாரும்" என்றவள் நானு சற்றும் எதிர்பாராத விதத்தில் மத்தை பிடுங்கி உடைத்து போட்டு அவரை அலாக்காக தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள். அப்புறம் எங்கிருந்தோ வந்த வெறியில் அப்படியே அவரை பந்தாடுவது போல கீழே எறிந்துவிட்டு புடவி மண்ணை தட்டி கொண்டு புறப்பட்டு சென்றாள். "உம்மை ஆயிரக்கால் மண்டபத்தில் பார்த்துக்கிறேன்" என்று சொல்லி சென்றாள். நானும் வெலவெலத்து போய் இதற்கப்புறம் 2 நாள் ஜுரமாக படுத்திருந்தார். குஞ்சம்மாள் அவருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கி தூக்கி போடுவதாக அருணாச்சல டாக்டரை கூப்பிட்டு சொன்னாள். என் பாட்டி குண்டுரமணியின் பூர்வ கதையை ஒரு முறை சொல்லியிருக்கிறாள். அது எவ்வளவு தூரம் நிஜம் என்று சொல்ல முடியவில்லை. ரமணி சின்ன வயதில் கொடி போல இருந்தாளாம். உரிய வயதில் கல்யாணமாகி சாந்தி கல்யாணம் எல்லாம் கூட நடந்ததாம். நாளடைவில் ஒரு பிள்ளை பிறந்ததாம். கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருந்ததாம். அவளுக்கு உத்தர வீதியில் கணவன் வீடு இருந்ததாம். ஒரு முறை அவள் கணவன் மார்கழி மாசம் உற்சவத்தில் கண்ணா பின்னா என்று சாப்பிட்டுவிட்டு காலரா வந்து செத்து போய் விட்டானாம். கணவனுடன் பிறந்தவர்கள் ரமணியை ஏமாற்றிவிட்டு சொத்தையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு திண்ணையில் விட்டு விட்டார்களாம். அப்படியும் அவள் குழந்தையின் சுவாரஸ்யத்தில் நம்பிக்கை இழக்காமல் கணவனின் உடன் பிறந்தவர்கள் சொன்ன ப்ரோ நோட்டுகளில் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தாளாம். ஒரு முறை குழந்தையை அவள் "ஆனை ஆனை அழகரானை" என்று பந்தாக தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருந்த போது கைதவறி குழந்தை விழுந்து மண்டை மேல் அடிபட்டு க்ஷண காலத்தில் பிராணனை விட்டுவிட்டதாம். அந்த சம்பவத்திலிருந்து ரமணி சித்தப்பிரமை பிடித்தாற்போல வீதி வீதியாக அலைந்து திரிய ஆரம்பித்தாளாம். பரிதாபத்தால் யார் வீட்டில் என்ன கொடுத்தாலும் தின்ன வேண்டியது, யாரை கண்டாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூப்பிட்டு ஆனை ஆனை விளையாடி கிருஷ்ணனுக்கு பசிக்கும் என்று ஜடபரதர் மாதிரி தின்ன ஆரம்பித்தாள். இஷ்டப்பட்ட வீட்டில் இஷ்டப்பட்ட திண்ணையில் தூங்க ஆரம்பித்தாள். பற்றில்லாமல் திரிந்ததில் தின்னதில் உடம்பு மலை மாதிரி விரிந்து ஊளை சதை போட்டு பொதபொதவென்று ஆகிவிட்டாள். தனிக்கட்டை. நான் இந்த கதையை நம்பவில்லை. பாட்டி மிகைப்படுத்துகிறாள் என்றுதான் நினைத்திருந்தேன். பாட்டி ஒரு முறை என்னை அந்த கதையை அவளை வைத்தே சொல்கிறேன் என்றாள். ஒரு முறை குண்டுரமணி எங்கள் வீட்டுக்கு மாமூலாக வந்திருந்த போது அவளுக்கு கலகத்தில் காப்பியும் பழையதும் கொடுத்து, "ரமணி, உன்னை ஒன்று கேட்கணுமே." "கேளுங்கோ மாமி" என்று பாதி அழுகியிருந்த கொய்யாப்பழத்தை கடித்து கொண்டே சொன்னாள். "உன் குழந்தை என்னடியாச்சு?" அவள் கடிப்பதை நிறுத்தாமல், "செத்து போச்சு மாமி" என்றாள். நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். "எப்படி செத்து போச்சு?" "கீழே போட்டுட்ட மாமி." அடுத்து ரமணி நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கையில் ஒரு கற்பனை குழந்தையை பார்த்து கொண்டே, "வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தை போல் சொட்டு சொட்டென்னை துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தென்னை புறம் புல்குவான், கோவிந்தன் என்னை புறம் புல்குவான்" என்று மிக இனிய குரலில் கற்பனை குழந்தையை முதுகில் சாய்த்து ஆடிக்கொண்டே பாடினாள் அந்த ராட்சசி. என்னை பார்த்து கண்களில் கண்ணாடி போல ஜலம் திரையிட சிரித்தாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.